அதன் மூலம் செல்வத்தை பெருக்கி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அப்படி செல்வ செழிப்பான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இந்த கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி எதிர்ப்ப தாங்குறாங்களே, அப்ப விரட்டி அடிக்கிறான். சொத்தை விட்டுட்டு போறாங்க, சுகத்தை விட்டுட்டு போறாங்க, பிறந்த ஊரை விட்டுட்டு போறாங்க. அட இவ்வளவு பொறுத்துக்கிட்டேன்டா, என்னை விரட்ட அளவுக்கு வந்துட்டீங்களா, எல்லாம் நாசமா போடா, இந்தா போ பிடி, இந்த சாபம் பிடி சாபம் சொன்னாங்களா? ஒரு மண்ணாளி எரிய வேண்டியதான், அப்படி ஊரை அழிஞ்சு போட்டுமே. இவங்க மட்டும் இருந்துக்கலாம்ல. இவங்கள்ட்ட ஏதாவது தனிப்பட்ட சக்தி இருந்தா தன்னோட ஈமான் கொண்ட ஒரு 30-40 வச்சுக்கிட்டு மண்ணள்ளி போட்டு இருந்தா நாசமாக்கி எல்லாம் போங்கடா. இப்ப என்னடா பண்ணுவீங்க? காபத்துல்லா இருக்குது, விட்டுட்டு போ மனசு வரல. அதை பார்த்து அழுவ தெரிஞ்ச தவிர அதை ஒண்ணுமிக்க தெரியல. காபத்துல்லா விட்டுட்டு போகும்போது இன்ன ரப்பி ஒரு ரப்புக்கெல்லாம் காபா உனக்கு சொல்றாங்க, எனக்கும் உனக்கும் அல்லாதான் இறைவன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். காபாவுக்கு சொல்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இந்த பூமியிலேயே எனக்கு விருப்பமான இடம் ஒண்ணு இருக்குன்னா இதுதான். அவ்வளவு விருப்பம் இருந்து இருக்க முடியலையே, போக வேண்டிய நிலைமை ஏற்படும், போய்த்தானே ஆக வேண்டி இருந்துச்சு. அப்ப ஊரை விட்டு விரட்டப்படக்கூடிய நேரத்திலேயாவது மந்திரவாதியா இருந்தா சக்தியை காட்டிருக்க மாட்டாங்களா? காட்ட வேண்டிய நேரம் இது. எல்லாத்தையும் நீ என்னடா ஒன்னே அடிச்சு, நாங்கள் தான் அதிக தகுதி படைச்சவங்க, காபத்துல்லாவுக்கு நாங்கள் உரிமை படைத்தவர்கள், அல்லாவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள், உனக்கு இந்த ஊர்ல புனித நகரத்தில் இருக்க உரிமை இருக்க விட எனக்கு கூட உரிமை இருக்குடா. இப்ப உங்களை அழைக்க போறா, அப்படி இனிமே உனக்கு தொலைஞ்சு போ, அப்படி இல்ல காலியாகிறேன். அழிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? போனாங்க. விரட்டப்படும் பொழுது நீங்கள் விரட்டப்பட்டால் என்ன செய்வீங்க? ஓடுவீங்க. ஆமா. அப்ப எங்க மகானா இருந்தாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மந்திரவாதியா இருந்தாங்க? நீங்க நினைக்கிற அவுளியாக்களை பத்தி நினைக்கிறீங்களே, என்ன ஒன்றாலும் செய்வாராம். இப்படி போறா என்னமோ வருமா, அப்படின்னா என்ன வருவா, வெறுங்கையில முளம் போடுவாராம். இப்படி எல்லாம் என்னென்னமோ அவுத்து விடுறீங்களே, செத்தத்தை புழைக்க வைக்குவாராம். பிச்சைக்காரன பணக்காரனாக்கு வாராம், பணக்காரன பிச்சைக்காரனாக்கு வாராம், மலடனுக்கு பிள்ளை கொடுப்பாராம், பாஸ்போர்ட்டுக்கு விசா தருவாராம், பைத்தியத்தை வரட்டுவாராம். இப்படி என்னென்னவளா நினைக்கிறீங்களே, அதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துச்சா வரலையா? கொடுத்தா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்திருந்தா அது செஞ்சிருப்பாங்க. வழங்குதா? அப்ப நீங்க நினைக்கலாம், அவங்க தானா சபூர் செஞ்சுக்கிட்டாங்க, சக்தி இருந்தா நம்ம இருந்தும் கூட அவங்க பயன்படுத்தாம விட்டுருக்கலாம்ல, இப்படி காப்பான் அப்படி சொல்றாங்க. இப்படி சொன்னோம்னா அப்போ புத்தி படிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு என்ன செய்யறான், அதெல்லாம் இருந்துச்சுங்க, சக்திலாம் இல்லாமையா அவங்க யூஸ் பண்ணல. எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம சபூர் பண்ணுவோமே. அவ்வளவு சக்தி இருந்து வேணும்னு கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்ல, அதனால சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர சக்திலாம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. புதுவாதம் அப்படிங்கிறது என்னடா ஒரு ஆதாரமும் இல்ல. இவனா கற்பனை சொல்றான். ஆனா என்ன நிலைமை, இது பொய்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு நம்மள்ட்ட. இது பொய், இப்படி நினைக்கிறதே பொய். எப்படி பொய்ங்கிறோம்? காபத்துல்லாவுல தொழுவுறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் காபத்துல்லாவுல தொழுவுறாங்க. தொழுவும் பொழுது சஜிதாவுல இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. ஒட்டக குடல்ங்கிறது நம்ம ஒரு மனுஷன் அளவுக்கு இருக்கும். அவ்வளவு உள்ள சாணத்தோட பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து சஜிதாவுல இருக்கும் கழுத்துல வச்சிடறாங்க. நிமிர முடியல, பிரட்டி விட்டு என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. அப்படியே ஒட்டம் அப்படி வளைஞ்சு கொடுக்கும்ல, கழுத்துல வச்சு அப்படி அழகா சேஃபா வந்து சக்கன் உட்கார்ந்துக்கிடுச்சு. பிரட்டி எழுந்து முடியல. சஜிதாவுல இருக்கும்போது வயசு 40க்கு மேல ஆச்சுல, ஒரு 25 வயசு வாலிபர் இருந்தா பிரட்டி போடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஓஹோன்னு சிரிக்கிறாங்க. அங்க இந்த செஞ்சவன்லாம் எல்லாம் கை கொட்டி வாய் விட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி புண்படுறாங்க. மகள் பாத்திமா நாயகி கேள்விப்பட்டு ஒடியாந்து அவங்களும் அத்தாவுமா சேர்ந்து அதை பிரட்டி விட்டுட்டு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்களா சகிச்சுட்டாங்க இல்ல, கோபம் வருது. என்ன கோபம் வருது? நாசமா போனவங்க தேவலை ஏன்னு கோபம் வருது, தனக்கு முடியலையேன்னு கோபம் வருது. என்ன பண்றாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அலைக்க பி அபீ ஜஹில், யா அல்லாஹ் அந்த அபூ ஜஹிலை நீ பாத்துக்க. என்ன அர்த்தம்? அவங்கள வேணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. வேணும்லாம் விடல, அப்ப எல்லாரும் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் அந்த அபூ ஜஹிலை நீ பாத்துக்க, உத்துபாவை நீ பாத்துக்க, அலைக்க பி உத்துபா, அலைக்க பி ஷைபா, ஷைபாவை நீ பாத்துக்க, அல்லாஹ் உத்துபாவை நீ பாத்துக்க, அபூ ஜஹிலை நீ பாத்துக்கன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி படிச்சுட்டாங்கல்ல, நீ தான் அல்லாஹ் கேட்கணும், நீ தான் கேட்டு தரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப தனக்கு துன்பம் வரும் பொழுது அதுக்கு துன்பத்தை தந்தவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களும் செய்ய முடியல. நம்ம என்ன சொல்ற, விரும்பவே இல்ல. அது எப்படி விரும்ப, மனுஷங்க எப்படி விரும்பாம இருப்பாங்க? நமக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வந்துச்சு, விரும்பினாங்க, நம்ம பண்ணிடணும் முடியல. அல்லாஹ் கொடுக்கல அந்த பவரை. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்
அதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்ம ரசூல் கேட்டாருன்னு அடுத்த நாள் செஞ்சு விட்டானா? பாருங்களேன், அவனை பாருங்க. இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு புண்பட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. துஆ செஞ்ச பிறகுதான் அவங்க கை ஓங்குது. இவ்வளவு செஞ்ச பிறகுதான் துன்பங்கள் அதிகமாகுது. இவ்வளவு செஞ்ச பிறகுதான் அபிசினியா ஹிஜ்ரத், இவ்வளவு செஞ்ச பிறகுதான் யாசிர் கொலை, சுமையா கொலை, பிலால் சித்திரவதை, ஹப்பாபு சித்திரவதை, இப்படி எல்லாம் எப்ப நடக்குது? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்ச பிறகுதான் துன்பங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இது அல்லாஹ் துஆவும் செஞ்ச பிறகு அல்லாஹ் என்னதான் அபூஜஹல் நல்லா வச்சிருக்கான். அபூஜஹலுடைய ஆதிக்கம் மேல உங்குது. ஊர் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது. ஊர்ல இருக்க முடியாத நிலைமை, விரண்டு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அது வரைக்கும் கூட அல்லாஹ் ஒண்ணும் செய்யல. இதுக்கு அல்லாஹ் எப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கறான்? மதீனாவுக்குலாம் போய் பத்ர் களத்துல பத்ர் போருக்கு படம் திரட்டிட்டு வர்றான் அபூஜஹல். அதுலதான் அவங்க அழிக்கப்பட்டாங்களே தவிர கிட்டத்தட்ட 13 வருஷம் 13 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துஆவுக்கு 13 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். என்னமோ ஒரு கேட்டவன அடுத்த செகண்ட் தருவாங்கிறது கிடையாது. பாருங்க, இவ்வளவு பாதிக்கப்பட்டு அக்கிரமமான முறையில் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தூதர் கையேந்திராரு. அடுத்த நிமிஷம் ஏத்துக்க வேண்டியதானே? கையேந்து அந்த நிமிஷமே அபூஜஹலை அழிக்க அல்லாஹ்வுக்கு முடியாதா? அல்லாஹ் நீ கேட்டு உடனே சாம்பல் ஆக்கியிருக்கலாம். அட துஆ செஞ்சா கூட அவங்களுக்கு முடியல. அட துஆ செஞ்ச உனையாச்சு அடுத்த செகண்ட் நடக்குதா ரிசல்ட்? இல்ல, ஒப்படைச்சுட்டாங்க. எல்லாம் நீ பாத்துக்க. அதுக்கப்புறம் அவங்க தலையிடல. யூனுஸ் நபி மாதிரி நான் கேட்டு நீ எப்படி ஏத்துக்கலன்னு கேட்கல. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டு விட்டேன்ல, நீ எதுக்கு உன்னை கேட்டு தராம இருக்கிற? அதை மனுவை போடுற மட்டும் தான் உன் வேலை. அதை எப்ப பரிசீலனைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறது ஏன் வேலை அப்படின்னு நம்பணும். அல்லாஹ்வுடைய வேலை நம்புனாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துன்பங்கள் தரும் பொழுதெல்லாம் மனிதர் என்ற முறையில் இப்படி அநியாயம் பண்றாங்களே, இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, அல்லாஹ் கேட்க மாட்டானா? கேட்ட நல்லா இருக்குமே. இப்ப மத்தா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். எல்லா நல்லடியார்களுமே இது ஆசைதான் பட்டிருக்காங்க. எதை? தங்களுக்கு துன்பங்கள் நேரும் பொழுது இந்த மாதிரி கேட்பாங்களா? மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? நமக்கு ஒண்ணும் முடியலையே, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் ஏங்கத்தான் முடிஞ்சே தவிர இப்பவே அந்த உதவியை கொண்டு வர முடியல. தங்களால செஞ்சுக்கிற முடியல. அல்லாஹ்வுடைய உதவி கூட அவசரமா கொண்டு வர முடிஞ்சான்னா அதுவும் முடியல. அப்ப நம்ம விளங்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல பட்ட கஷ்டம் நான் எல்லாத்தையும் விவரிச்சு சொல்ல வேண்டியது இல்ல. என்னென்ன பட்டிருப்பாங்கிறது பசுமரத்து ஆணி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பதிஞ்சிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல பட்ட கஷ்டம், அடி உத ஊர் விளக்கம் என்னென்னவெல்லாம் இருக்குதோ, என்னென்னவெல்லாம் ஒருத்தன் புரட்சிகரமான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அறியாமை கருத்தை சொல்லும் போது ஏற்படுமோ நீங்க அவளை கற்பனை கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் தாண்டி தான் அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம விளங்குறோம், கஷ்டங்கள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் ஒரு மந்திரவாதியாக அல்லாஹ்வுடைய வேலையை அவங்க செய்யக்கூடியவராகவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவே இல்லை. கடைசியில் உடுத்தின வேட்டியோட ஊரை விட்டு ஓடுறாங்க. இருக்கிற சஹாபாக்கள் அபிசீனாவுக்கு அனுப்புறாங்க. கொஞ்சம் பேர் அங்கிட்டு ஓடு, கொஞ்சம் பேர் இங்கிட்டு ஓடு. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டது நமக்கு என்னத்தை காட்டுது? இதுக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அடி வாங்கி இருக்கிறாங்களே, இவர் என்னடாண்டா தண்ணி கொடுக்கலண்டா சாவடிச்சிருவாங்கிறாரு, சோறு கொடுக்கலன்னு அடிச்சிருவாங்கிறாரு, அவுளியாவுடைய வரலாறுல அடுத்த வீட்டு மாட்டை எடுத்து திங்கிறாரு, உடஞ்ச கப்பலை ஒக்குறாரு, கண்ணாடி விட்டு எரிஞ்சு பார்பர் ஷாப்ல முடி வெட்டிட்டு இருக்கிறாராம். முடி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது யாரு? சாவுலின் பாஷா நாகூர்ல அறிஞர் முடி வெட்டிட்டு இருக்காராம். முடி வெட்டிட்டு இருக்கும் போது அவன் கையில இருந்த கண்ணாடி வாங்கி பிடி போகாம எறிகிறாராம். ஏன் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இருந்தாலும் இப்படி நம்ம கண்ணாடி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்படுறானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பெரிய கூட்டம் வருதான். இவரை தேடிக்கிட்டு எப்படி வருது? இந்த மாதிரி நாங்க கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்தோம் கப்பல்ல, அந்த நேரத்தில் கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு, மகான் சாவுலமி பாதுஷாவே அப்படின்னு கூப்பிட்டோம். கூப்பிட்ட உடனே இந்த கண்ணாடி அந்த ஓட்டையை கரெக்டா அடைச்சி கப்பலை கொண்டா கரையில சேர்த்துருச்சு. அதுக்கு காணிக்கை கொண்டுட்டு வந்தோம். அதுக்கு காணிக்கை கொண்டாந்து காலடியில் கொட்டுறாங்களாம். யாரு காலில்? இது பாருங்க, இது பொய்யுங்கிற காலம் என்ன தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானி வரலாறு எடுத்து அதுலயும் எழுதி வச்சுக்கிறாங்க. கடற்கரை மட்டும் மாத்திக்கிறாங்க. அது பகதாது கடற்கரை இருக்கிறாங்க. நாகூர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா